இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். ஒரு 1912 ஏப்ரல் டைம் அட்லாண்டிக் கடலே சைலண்டாக இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் பாதி மக்கள் நிம்மதியாக தூங்கிட்டாங்க. பாதி மக்கள் அந்த டோட்டல் விஷயத்தையும் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த நாளை வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிருந்தாங்க. ஆனா இன்னும் சில நிமிஷத்துலயே அவங்க வாழ்க்கையே தலைதியா மாறிடுன்னு யாருக்குமே தெரியாது. உலகமே வியந்து பார்த்தோம். கப்பல் 5 நாளைக்கு முன்னாடிதான் அந்த கப்பல் ஃபர்ஸ்ட் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா அந்த பயணம் வரலாறே மறக்க முடியாத சோகமா மாறி போச்சு. அந்த கப்பல் ஐஸ்பர்க் மேல மோதினால அந்த கப்பல் தான் இது எல்லாமே காரணமா, இல்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படாத நிறைய மரபங்கள் இருக்கா? எஸ் பாய்ஸ், இன்னைக்கு டைட்டானிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. '90s kid Da Nandi. எஸ், டைட்டானிக் எப்படி உருவாச்சு தெரியுமா? கரெக்டாக சொன்னோன்னா 19th சென்ச்சுரி அப்போ அட்லாண்டிக் ஓசன்ல ஒரு பெரிய காம்படிஷன் இருந்துச்சு. அது என்னன்னா, யூரோப்லேருந்து அமெரிக்கா போகிற வரைக்கும் ஒரு கப்பல் ரெடி பண்ணணும் அப்படின்னு. அந்த கப்பல் என்ன மாதிரி இருக்கணும்னா, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், இது வரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வச்சது. என்ன கப்பல் கம்பெனி இந்த மாதிரி ஒரு அழகான பிளான் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கப்பலை ரெடி பண்ணிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. நிறைய கம்பெனிஸில் இருந்தாலுமே ஃபைனலாக செலக்ட் பண்ண என்ன கம்பெனினா ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி தான் செலக்ட் ஆகிருக்கும். அந்த ப்ராஜெக்ட் அழைச்சனால பெரிய ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த கப்பல் எப்படி ரெடி பண்ணணும்னு டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சமா. அந்த ட்ரீம் கப்பலோட நேம் என்னன்னா RMS டைட்டானிக். டைட்டானிக் உருவான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். கப்பல் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ஃபபெட் தேவை. ஸோ அதுக்காக நியூசிலாண்ட்லேருந்து அண்ட் பெல்ஃபாஸ்ட்லேருந்து அப்புறம் வந்து ஹர்லாண்ட்லேருந்து ஃபுல் ஷிப்யார்டில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை வேலைக்கு சேர்ந்ததாக ஒரு அங்கங்கே போட்டிருந்த ரிச்சர்ஸில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுது. தென் இந்த ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இந்த கப்பல் ரெடி பண்ணுற ஒர்க் வந்து அவ்வளோ நாளாக, அவ்வளோ மந்த்ஸாக, அவ்வளோ வருஷமாக தயாரிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக டைட்டானிக் சாதாரண கப்பலே இல்லை.
அந்த காலத்துல இன்ஜினியர்ஸ் அது ஒரு அதிசயமா இருந்துச்சு. பிகாஸ் சுமாரா ஒரு 269 மீட்டர் நீளத்தோட கிட்டத்தட்ட 46,000 டன் வெயிட் அண்ட் 2,200 மேலையான பேசஞ்சர்ஸ் அண்ட் ஸ்கூல். ஸோ எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்ணுற மாதிரினா அந்த கப்பலை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் அவங்களுக்குலாம் என்னென்ன ஃபெசிலிட்டினா பெரிய டைனிங் ஹால், நல்ல லக்ஸுரியஸான பெட்ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல், ஜிம் அண்ட் ப்ராக்டிஸ் பாத்து, லிஃப்ட்டு, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபெசிலிட்டியோட இருக்கிற ஒரு பிளேஸ்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னு ஒரு இடம். அண்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது அவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு விஷயம். தென் இவ்வளோ விஷயம் பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, டைட்டானிக் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு போகிறது, ஸ்ட்ராங்காக இருக்கு, இது முழுகவே முழுகாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை தான் சுக்குநூற உடைய போகிறோம். கொஞ்ச நாள்லேருந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு இதுக்கும் ஐடியா இருக்காது. ஏன்னா அவன் பார்த்தது அந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம் அந்த கப்பல்கள் இருந்தும் அந்த கப்பல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேலன்ஸாக இருக்கேன்னு நினைக்கும்போது அவனுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும்ல. பல வருஷமான ஹார்ட்வேர் ரெயின் இதெல்லாம் வந்து அது ஃபைனலி நிறைவேற்ற போது ஏப்ரல் 10, 1912 இங்கிலாந்துலேருந்து இந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் டேரெக்டாக அமெரிக்காவிலேருந்து நியூயார்க்கு போகலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சம் ஆட்களை ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈரான்லேருந்து கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பயணமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அட்லாண்டிக் ஓஷனுக்கு போக ஆரம்பிச்சுது, நியூயார்க் போகிறதுக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த இருக்க எல்லா மக்களும் ஆச்சரியமாக பார்க்காங்க, இது எப்படி கப்பலா அப்படின்னு நினைச்சு அவங்க இருக்க மக்களுக்கு ஆசையாக கை ஆரம்பிச்சு கப்பல் மக்களும் சேர்ந்து கையை தாத்தா காமிச்சுக்கிட்டு அதை அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவங்களும் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன கஷ்டம் இருந்தது. ஐயோ, நம்மளால அந்த கப்பல் போக முடியலையே. அவங்க வந்து நம்ம கப்பல் கண்டிப்பாமே ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ எஸ், ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி கப்பலுக்குள்ள இருந்தவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு கனவு. சிலருக்கு அவங்க கனவை தேடி அவங்க அஞ்சனா அவங்க கனவை தேட போகிறாங்க. அண்ட் சிலருக்கு பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, சிலருக்கு வெக்கேஷனுக்காக போயிருப்பாங்க, சிலர் அவங்க ஃபேமிலியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ எமோஷனல்ஸ் அந்த கப்பல்லையே இருக்கும்போது ஆனால் இந்த பியூட்டி என்னன்னா சில பணக்காரங்களும் அந்த கப்பலில் இருக்காங்க, சில மிடில் கிளாஸும் அந்த கப்பலில் இருக்காங்க, இன்னும் லோயர் மிடில் கிளாஸும் அந்த கப்பலில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேல
ஸோ எல்லாம் வந்து அப்படியே அமைதியாகவும் இல்லை நல்லபடியாகவும் போச்சு. அப்புறம் அதுக்கப்புறமா ஏப்ரல் 14, 1912 வந்துச்சு. நைட் டைமு அட்லாண்டிக் கதையே வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அண்ட் க்ரௌடும் ரியலாக தான் இருந்துச்சு. பட் எப்படி ஐஸ்பர்க் இருந்ததே தெரியாமல் போச்சுன்னா தெரியல. அன்னைக்கு நைட்டு நியூயார்க்கு போகிறதுக்காக வேகமாக டைட்டன் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம் பார்த்து சில கப்பல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, இங்கே வந்து ஐஸ்பர்க் இருக்கு, நீங்கள் பார்த்து உஷாராக போகணும். அவங்க ரிசீவ் பண்ணாலும் அது சீரியஸாக எடுத்துக்காம அவங்க பயணத்தை கண்டினியூ பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது மணி ஒரு 11:40 இருக்கும். அந்த டைம் இவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பெரிய ஐஸ்பர்க் இருக்கிறது. டக்குன்னு வந்து சொல்கிறாங்க, ஐயோ இங்கே பெரிய ஐஸ்பர்க் இருக்கு, இந்த டைட்டானிக்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. இதை ரிவர்ஸ் நியூட்டன் அறிஞர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் இது ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஏன்னா கிட்டதான் இருக்கு, கப்பல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பிரேக் போடுறது அந்த கப்பலுக்கு? ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இப்போ டேர்ன் பண்ணும்போது உரசிச்சு லைட்டெல்லாம் உரசிருச்சு. ஆனால் அதோட எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, லைட்டெல்லாம் உரசுது. ஆனால் அதோட இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த கப்பலோட ஃப்ரண்ட் இருக்கும்ல, அதில் வந்து வாட்டர் வேஸ்டேஜ்னு ஒரு கப்பல் அது டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் சேஃபாக டேமேஜ் ஆகாத மாதிரி தான் சேஃபாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஐஸ்பர்க் வந்து கொஞ்சமாக உடச்சிக்கிட்டே அவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டாக அந்த தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கப்பல் டிசைன் பண்ணுற தாமஸ் ஆண்ட்ரூஸ் வந்து சொல்கிறாரு, இனிமே இந்த கப்பலை காப்பாற்றவே முடியாது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் மக்களை காப்பாற்றணும், நம்மக்கிட்ட டைமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே கப்பல் முழுவ ஆரம்பிச்சிரு. அந்த டைம்னு பார்த்து ஐஸ் மாதிரி பண்ணி ஸோ அந்த குழுவும் சேர்ந்து மக்கள் ரொம்ப அவசரப்பட்டு இருந்தாங்க. ஆனால் கேப்டன் எட் ஸ்மித் என்ன பண்ணாருன்னா லைஃப் போட்டில் ஃபஸ்ட்டு பெண்கள் அண்ட் பசங்களை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம், அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களை காப்பாற்றலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா லைஃப் போட்ஸ் வந்து எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி இல்லை. அவ்வளோவா பிரச்சனை இல்லை. இது சும்மா ஒரு மேபின்னுக்காக வச்ச ஒரு லைஃப் போட்ஸ் தான். ஒன்றுமே நடக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே கரெக்டாக போடுறதுக்கு லைட் போட்ஸ் இல்லை. ஸோ தென் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னுமே நம்பிட்டு இருந்தாங்க இந்த டைட்டன் கப்பல் வந்து முழுகாது, அது சரியாயிடும்னு நம்பிட்டு இருந்தாங்க சில மக்கள். அண்ட் சில பேர் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே வர நினைச்சுவாங்க. அண்ட் சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு கூட வெளியே வர முடியல. ஸோ இதுவே ஒரு டென்ஷனாக போயிட்டு இருந்துச்சு. நம்பிக்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கு. பயமும் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க.
ஆனால் ஒரே பரபரப்பாக இருந்துட்டு இருந்தாங்க. காப்பாற்றுறது, யாரை காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு, என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கேப்டன் எரிக் ஸ்மித் என்ன பண்ணாங்கன்னா, அவர் கப்பலுக்கு வெளியே வரலன்னு சில இடங்களை போட்டு இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு பெண்கள் குழந்தைலாம் அனுப்பலான்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர்னா நான் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாக போய் அவங்களையும் காப்பாற்ற முடியாமல் இவங்களையும் காப்பாற்ற முடியாமல் அது ஒரு விஷயமா நடந்துட்டு இருந்துச்சு. நான் இதை ஒரு பியூட்டியான ஒரு விஷயத்த சொல்லுவேன், ரொம்ப கியூட்டான விஷயம். அந்த அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ எத்திக்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது டைட்டானிக் மியூசிஷியன் இருப்பாங்கள, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மியூசிக் வாசிச்சுட்டு அது எல்லாருமே டென்ஷன் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் காம் பண்ணணும், கொஞ்சம் அவங்க வந்து அமைதிப்படுத்தணுக்காக அவங்க வந்து மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாருமே காம் ஆயிட்டானா, தைரியம் ஆயிட்டானா இல்லை. ஆனால் வந்து அவங்களோட கொஞ்சம் அந்த பரபரப்பாக அந்த ஹெட்டுக்கான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண கொஞ்சம் முடிஞ்சு. சில பேர் வந்து அதை காம் பண்ணவும் பண்ணிச்சு. பயத்தை விட்டுச்சுன்னா பயத்தை எப்படி விட முடியும்? ஏன்னா உயிருக்கு போராட்டி அந்த நிமிஷம் எப்படி பயப்போம்? இல்லை, பயம் போகலை. ஆனால் அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் ப்ரெசண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு அவங்க உயிரை காப்பாற்றிருந்து போராடல. ஐயோ எல்லாருமே டென்ஷன் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அந்த மூமெண்ட்ல அவங்க வாசிச்சு இருந்தாங்க. எஸ், ஏப்ரல் 15, 1912 மிட் நைட் 2 மணி அந்த டைமில் எல்லாருமே கப்பலே கடற்குள்ள போயிடுச்சு. கடற்குள்ள போனது ஒரு சாதாரண கப்பல் மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரும், அவங்க கனவுகள், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ட்ரீம்ஸ், அவங்களோட எல்லாமே அந்த கடற்குள்ள மூழ்கி போச்சு. அங்கேருந்து கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சு சர்வே ஆனாங்க. ஆனால் டைட்டானிக் படம் இங்கேருந்து முடியல. பல்லாயிரம் மக்கள், உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்குறது என்ன கேள்வினா, இவ்வளோ பெரிய கப்பல் விழுந்து காணும் வெறும் ஐஸ்பர்க் மட்டும். அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? அந்த பல்லாயிரம் மக்கள் கேட்கப்படுறது என்ன சில கேட்டகரி வச்சிருக்காங்க. இதில் எது உண்மை எது கட்டுக்கதைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெட்டை பற்றி நான் சொன்னேன்னா எனக்கே வந்து சிரிப்புதான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி இது நம்பிக்கை எல்லாருக்குமே சில பேருக்கு இருந்துச்சுன்னா சாரி, ஆனால் எனக்கு சிரிப்புதான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது. அவங்க யாரோ வந்து மம்மிஸ் இஜிப்ட்லேருந்து மம்மிஸை கொண்டு வந்தது, அந்த கப்பல் மம்மி இருந்ததுனால இவ்வளோ பெரிய அழிவு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எவிடன்ஸ் இப்போ வரைக்கும் படத்தில் மம்மி இருந்ததாக ஒரு எவிடன்ஸ் ரெண்டாவது நேற்று வந்து நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அந்த எவிடன்ஸும் இல்லை. அது டைட்டானிக் கப்பலுக்கு முன்னாடி பொலிவின்னு ஒரு கப்பலை ரெடி பண்ணதாகவும் அதுவும் முழுகி போச்சு. அதுக்கான இன்சுரேஷன் ஃபைட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்டானிக்கை உருவாக்கி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பட் எனக்கும் அது நம்ம மாதிரி இல்லை.
ஏன் அதுக்குன்னு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பேர் ஆர்வம் போட்டு அந்த சரி விட்டு நெக்ஸ்ட் போய் தேர்ட் ஒன் வந்து அந்த கப்பல் மூழ்கிட்டு ஐஸ்பர்க் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்கப்பட்டு இருக்கிறது அந்த நம்ம சோசியல் மீடியாலாம். அண்ட் அந்த பதில் என்னன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த விபத்துக்கான காரணம் ஐஸ்பர்க் தான் ஓகேவா. ஆனால் அது மட்டும் ரீசன் இல்லை, ஏன்னா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அது வந்து ஐஸ்பர்க் இருக்குன்னு. அதை வந்து அவன் சீரியஸாக எடுக்காம அவன் போனது. அண்ட் அந்த கப்பல் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. அது டக்குனு பிரேக் பண்ணோம்னா எப்படி முடியும்? அண்ட் லைஃப் போட்ஸ் அந்த அவங்க எத்தனை மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் போட்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லை. அண்ட் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் அவன் வந்து அந்த சோசியல் மீடியாவில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெட்ஒர்க் என்னதான் அந்த காலத்தில் வந்து இவ்வளோதான் லைஃப் போட்டு வச்சுக்கணும்னு ஒரு ரூல் இருந்துச்சுதான். ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருந்ததாகவும் சொல்லப்படுது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அது சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். எனக்கு அப்புறமா வந்து சில மக்களோட ஓன் டிசிஷன் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த கப்பல் மூழ்கிட்டு ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 1985 அன்னைக்கு இவர் வந்து என்ன பண்ணார்னா அட்லாண்டிக் ஓசன் கீழே போய் அந்த டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சில விஷயம் ஆமாம் உண்மைன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னமும் சில விஷயம் மர்மமாகவே இருக்கு. எஸ் பாய்ஸ் வீடியோ எண்டிங் வந்தோம். டைட்டானிக் கப்பல் நமக்கு எவ்வளோ பெரிய லெசன் கற்றுக்கிட்டு தெரியுமா? எஸ், ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நேச்சுரல்ஸை கம்மியாக நினைக்கக்கூடாது. அண்ட் அதே டைமில் பொறுமையாகணும் அண்ட் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. தப்பான டிசிஷன் எடுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தனால ஒரு டைட்டானிக்னு ஒரு பெரிய ஒரு கப்பல் எனக்கு அதுக்குள்ளே இருக்கு. எஸ் guys, உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த டைட்டானிக் முழுவதுக்கு என்ன காரணமாக இருக்கோ. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஜாக்கோ ரோஸோ உண்மையா இல்லை படத்துக்காக அந்த கதை எடுக்கப்பட்டுச்சா? அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற சீன்ஸ் எது உண்மை எது கற்பனைன்னு தெரியுமா? அடுத்த வீடியோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ guys, நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் ஜாலியாக போகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அடுத்த வீடியோக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது சின்ன பிரேக். திஸ் இஸ் 90s. டாடா.